கார் மாடிஃபிகேஷன், பைக் மாடிஃபிகேஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது கொஞ்சம் வருஷங்களாக பாடி மாடிஃபிகேஷன் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பாடி மாடிஃபிகேஷன் கலாச்சாரம்லாம் என்ட்ராயிருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் ஹரிஹரன் அப்படின்ற ஒரு நபர் நடத்திட்டு வந்த டேட்டூ கடையில் வச்சு ஒரு நபருக்கு நாக்கை வெட்டியிருக்காப்புல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாடி மாடிஃபிகேஷனாக. நாக்கை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு மாதிரி பாம்பு மாதிரி அது இருக்குது. அந்த நாக்கை வந்து இது பண்ணுறப்போ 2 நாக்காக இருக்குது. இதெல்லாம் ஸ்டைல், நாங்கள்லாம் வந்து புதுவிதமான ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரா நீங்கள்லாம்? உண்மையாகவே மனுஷனாடா நீங்கள்லாம்? இந்த ஹரிஹரன்ற நபர் பார்த்தீங்கன்னா இந்த நாக்கை வெட்டி அதை வந்து ஒரு டாக்டர் மாதிரி அவர் மாஸ்க்லாம் போட்டு அவர் டாக்டரோடைய அந்த சீருடையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு அவர் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இவருக்கு யார் இந்த தகுதியை கொடுத்தது? இவர் எங்கே இதுக்கான அங்கீகாரம்லாம் பெற்றாரு? ஸோ இப்படி சர்ஜரி பண்ணதுக்காக தலைவரை கைது பண்ணிட்டாங்க. அவர் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த ஜெயராமன் அப்படின்ற ஒரு நபரையும் சேர்த்து கைது பண்ணிட்டாங்க. நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம் என்னன்னு. இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நாக்கை இப்படி நடுவில் 2ஆக வெட்டி லிசர்ட் லைக் ஃபோர்க்ட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு சொல்லாடல் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்படி நாக்கை வந்து 2 விதமாக வெட்டி லிசர்ட் மாதிரி அவங்களுடைய நாக்கை வந்து காட்டிக்கிறாங்களாமா. நிறைய மருத்துவர்கள் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. பிளட் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, நரம்பு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, சுவாசிக்கிறதுல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, சாப்பாடு விழுங்குறதுல ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நாக்கில் இந்த உதட்டில் இதுல எல்லாம் வந்து பியர்சிங், அதாவது ஓட்டை போட்டால் சீரியஸான ஆபத்து விளைவிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டூத் ஃப்ராக்சர் இல்லைனா கம் டேமேஜ் இந்த மாதிரி எது வேணால் நடக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் நிறைய டாக்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாதுங்க. நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில், நம்ம ஜென்ரேஷனில் இந்த சோஷியல் மீடியா எரா, இந்த ஜென்சி இந்த எராவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணிட்டோம். நெகட்டிவிட்டியும் சில இடங்களில் தேவைப்படுது. ஜிம்முக்கு போகிறவன் தான் ஆம்பளை, இதெல்லாம் வந்து பாசிட்டிவிட்டியா? ஜிம்முக்கு போய் ஒரு 4 வீடியோ எடுத்து போடுறது உடனே அவன் தான் ஆம்பளை, ஜிம்முக்கு போகாதவன்லாம் பொம்பளை அப்படி சொல்கிறப்போவே அங்கேயே ஒரு பிற்போக்கு கருத்து. பொம்பளைனா என்ன, எதுக்கு டீக்ரேட் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு வார்த்தை இருக்குது இப்படின்னு நிறைய விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் இந்த பாசிட்டிவிட்டின்ற வேர்டுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுக்கிட்டு நிறைய பிற்போக்குத்தனமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்ட்ரியூ டேட்னு ஒருத்தர் இருக்காப்ல, அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாட் கலர் இஸ் யுவர் புகாட்டி அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த பாசிட்டிவிட்டின்ற வேர்டையே ஒரு மாதிரி டாக்ஸிக்காக மாற்றி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல நெகட்டிவிட்டி தேவைப்படுது. எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சில விஷயங்களை டிஸ்கரேஜ் பண்ணி அவங்களெல்லாம் அடிச்சு தரமட்டமாக்கி தான் விடணும். கேட்டால் சொல்லுவானுங்க இது அவங்களுடைய நாக்கு, அவன் வெட்டுறான், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்பானுங்க. இதே கும்பல் தான் சரத்குமார் ரம்மி சர்க்கிளில் நடித்ததுக்கு ரம்மி சர்க்கிள் ஏன் நடித்தார், ரம்மி சர்க்கிள் இது எவ்வளோ பேரை கொல்லுது, எவ்வளோ பேருக்கு தவறான இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாக்குதுன்னு கத்திக்கிட்டு இருந்தானுங்க. அதுவும் தவறு தானே, அதுவும் தவறு அப்படின்னா இதுவும் தவறு. தவறான இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துகிற எதுவாக இருந்தாலுமே அது தவறு தான். கேவலமாக இல்லையா? மாற்றுத்திறனாளிகள்கிட்ட போய் கேளுங்க. ஒரு உடல் உறுப்பு நம்மளுக்கு நார்மலாக இல்லை அப்படின்னா அது எவ்வளோ வேதனையும் வலியும் கொடுக்கும். நம்ம வாழ்நாள் பூரா நம்ம என்னடா செஞ்சோம், நமக்கு எதுக்குடா இப்படி வந்து நமக்கு கை இல்லாமல் பிறந்திருக்கோம், கால் இல்லாமல் பிறந்திருக்கோம், கண்ணு தெரியாமல் பிறந்திருக்கோம், வாய் பேச முடியாமல் பிறந்திருக்கோன்னு அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த விஷயங்கள் இல்லாதவங்கள போய் கேளுங்க. உங்களுடைய உடல் உறுப்பை இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் கெத்து ஸ்டைல்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல, அந்த உடல் உறுப்பை உங்களால் என்ன பண்ணாலும் திருப்பி மாற்ற முடியாது. இந்த நாக்கை வெட்டுறானுங்கல்ல, நாக்கோடைய அருமை இவனுங்களுக்கு தெரியாது. அந்த பேச முடியாமல் ஊமையாக இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு அதோடைய அருமை தெரியும். இந்த ஹரிஹரன்ற நபர் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் பேசுவாப்புல வீடியோஸ்ல எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ப்ரொஃபைலில் போய் பாருங்கள். ஏன்னா நாக்கு நார்மலாக இல்லைல்ல, நார்மலாக இருந்தால் தானே நல்லா பேச முடியும். என்ன கொடூரமாக இருக்காடா யப்பா, என்னது இது மண்டையாக பாருங்கள், இங்கே ஏதோ வீங்கி இருக்குது, இங்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து லைட்டாக ஏதாவது அடிபட்டு எங்கேயா போய் முட்டி லைட்டாக வீங்கிருச்சுன்னு சொன்னாவே ஐயோ 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 ஐயோன்னு எண்ணெயை தடவி நம்ம வந்து அது எப்படியாவது போயிடாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இவங்கள பாருங்கள், இப்படி வீங்குற அளவுக்கு ஏதோ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அது மாடிஃபிகேஷன், யாரும் அது எங்கேயோ முட்டி மோதி அவங்க வந்து வீங்கிருச்சுன்னு நினச்சிடாதீங்க. மாடிஃபிகேஷனுங்க. காதில் கம்மல் போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. காது இருக்குல்ல, குத்தி அதை பெருசாக்கி அதுக்குள்ளே ஒரு உருண்டையை வச்சுருக்காங்க. வாயை பாருங்க, மூக்கை பாருங்க, கண்ணை பாருங்க, ஐயோ கண்ணு புருவோம், ஐயோ என்ன கருமண்டா இது. சை, கீழே ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம கரிகரன் இருக்காரு, ஹார்ட் வச்சுட்டு இருக்காரு இந்த கருமத்துக்கு. இந்த பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த நாக்கு, பார்த்துக்கோங்க. சை கருமம். இதுதான் அவருடைய பேஜ், ஏலியன் எமோ டாட்டூ.
கிளிக் பண்ணி பார்த்தா ஏலியன் எமோ டாட்டோஸ் யூஎஃப்ஓ அரைவல். டேய், ஏலியன்ஸ் இப்படி தான் இருக்குன்னு எவன்டா சொன்னது? முதல்ல ஏலியன்ஸ் இருக்குன்னு எவன்டா சொன்னது? ப்ரொஃபைலை பார்த்தாவே அருவருப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஐயோ கருமம், முடியல, பார்க்குறது சகிக்கலைங்க. ஐயோ எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி சாக்கடை மாதிரி இருக்குங்க. டேய், எங்கேருந்துடா வரீங்க நீங்கள்லாம்? உடனே திருச்சின்னு சொல்லிடுவீங்க. இருந்தாலுங்க எங்கே இவனுங்கெல்லாம் உண்மையாகவே இங்கே உள்ளவனுங்க கிடையாது. நான் இவனை மட்டும் சொல்லலை, ஒட்டு மொத்தமாக இப்படி மூக்கை குத்திக்கிட்டு காதை குத்திக்கிட்டு மண்டையை பிளந்துக்கிட்டு திரியிறானுங்கள்லாம் இப்படி வீங்கி வச்சுக்கிட்டு இவனுங்க எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவனுங்க யாருமே இங்கே மனித குலத்தில் பிறந்தவனுங்க கிடையாது. ஐயோ எப்படி இருக்கானுங்க பாருங்கங்க. ஐயோ, இந்த நாக்கை ரெண்டாக பொழக்கிறதுக்கு 3 லட்ச ரூபா கிட்ட வசூல் பண்ணுறாப்லையா. டேட்டூ கடை நடத்துகிறவன் டேட்டூவை மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த நாக்கை பொழக்கிறது இதுக்கெல்லாம் எவன் அதிகாரம் கொடுத்தது இவனுக்கு? இந்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திரியிறானுங்க தெரியுமா? அவன் நாக்கு அவன் வெட்டுவான், உனக்கு என்னடானே, இவனுங்களெல்லாம் தூக்கி முதல்ல உள்ள வைக்கணும். அவன் லீகலி அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். டேட்டூ கடை வச்சிருக்கிறவன் டேட்டூ போடுறதை தாண்டி ஓட்டுக்கிட்டு இருக்கான். இவனுங்க இதுக்கு சப்போர்ட் வேற. இதில் வேற 1.5 லட்சம் பேர் இவனை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 1.5 லட்சம் பேர் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் பீப்புள் பெரியவங்க கண்டிப்பாக இருக்க முடியாது. 1-2 தற்கொலைகள் இருக்கும். ஒரு 20 to 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தருதலையாட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. பேண்ட்டை வந்து நல்லா டைட்டாக போட்டு அதை வந்து முட்டி வரைக்கும் வச்சுட்டு நடக்கிறானுங்க. ஸ்கூலுக்கு போகிறப்போ காதில் ஸ்டட்டு, கூலிப்பு, முடியை ஒரு சைஸாக வெட்டிக்கிட்டு ஒரு கோமாளி மாதிரி போயிட்டு இருக்கானுங்க ஏற்கனவே. இதில் இவனை மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து நாக்க வெட்டுறது, மூக்கை குத்துறது, மண்டையை வீங்க வைக்கிறதெல்லாம் வந்து ஸ்டைல்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போனானுங்கன்னா இந்த ஸ்கூல் போகிற பசங்களும் இதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எங்கேயாவது போய் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்களுடைய நோக்கம் சமூகத்தை இந்த மாதிரி மாற்றணுன்றதா? யூஎஃப்ஓ அரைவலாம் பார்க்க சகிக்கலைங்க. இங்கே பாருங்க, கண்ணை பாருங்க, கருமோண்டு, எம்மோ என்னடா இது? ஓ கருமம் பிடிச்சவனுங்க. உங்களையெல்லாம் எப்படா வீட்டில் சேர்த்துக்கிறாங்க? எங்களையெல்லாம் நாம் தமிழர் கட்சியிலையோ பாஜகவுலெல்லாம் போய் சேர்ந்தாவே ஒரு மாதிரி புறக்கணிச்சு வச்சுருவாங்க, தள்ளி வச்சுருவாங்க. எங்கள் வீட்டில எல்லாம் அருவருக்கு தக்க வகையில் பார்ப்பாங்க. ஏன் முன்ன பின்னா சோத்தில் விஷத்தை வச்சு கூட கொன்றுவாங்க. அந்த அளவுக்கு இதையவே நாங்கள் இவ்வளோ மோசமாக பார்க்குற ஆட்கள்ரா. நீங்கள் எப்படிரா இப்படி கேவலமான ஜென்மங்களாக இருக்கீங்க? நல்லா இருக்கிற உடம்ப வாண்டடாக போய் குத்தி 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 எப்படி நாசமாக்கி வச்சுருக்கானுங்க. இதை வேற ஸ்டைல்னு வேறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. முடியலடா டே. இந்த பையனை கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கணும், நாம் தமிழர் கட்சியில் ஏதாவது லிங்க்ல இருக்கானா அப்படின்ட்டு. சைமன் செபாஸ்டியன் சொல்லுவார்ல, ஆடு மாடு மேய்ங்க, படிக்கிறது எதுக்கு, கல்வி எதற்கு, அப்படி இப்படின்லாம் கேட்பார்ல. அதையெல்லாம் கேட்டு இன்ஸ்பயர் ஆன பையன் போல இருக்கு. ஒழுங்கா இந்த பையனுக்கு படிப்பறிவு போய் சேரல போல இருக்கு. இவனை இப்போ நம்மலாம் பேசி பேசி நம்மளே ப்ரொமோட் பண்ணி விட்டு கடைசியில் வெளியே வந்துடுவான். வெளியே வந்து இவனுக்கு இன்னும் நல்ல பிஸ்னஸ் கலக்கட்டும் போல இருக்கே. இவன் வெளியே வந்ததுக்கு பிறகு எத்தனை பேர் இவன்கிட்ட போயிட்டு இவனை சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து எங்களுக்காக மக்களுக்காக கஷ்டப்பட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த ஆள், நாங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம், பாருங்கள் நாங்கள் நம்மளுடைய பவர் என்னன்னு காட்டுறோம், நிறைய ஏலியன்ஸை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போய் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபான்னு கொடுத்து நாக்கையும் இன்னும் எதெல்லாம் வெட்டுவானுங்களோ தெரில. சரி மக்களே, இந்த நாக்கு வெட்டி நாகேந்திரனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேசுவோம் இதை பற்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.